வணக்கம் தலைமையிலே. இன்றைக்கு ஜூன் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை. நாளை மாலைக்குள், ஞாயிறு மாலைக்குள் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே பாகிஸ்தானுடைய முன்னெடுப்பினால் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆகும் என்று தெரிகிறது. நேராக சென்று கையெழுத்திடாமல் ஆன்லைன்ல கையெழுத்து இடுவார்கள் என்று தெரிகிறது. இது பாகிஸ்தான் மிகப்பெரிய சாதனையாக பேசுறாங்க. பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இந்த ஊடகங்கள் தான் இதை கெடுக்க முயற்சிக்கிறார்கள், மற்றபடி சண்டை நிறுத்தம் அமலுக்கு வரும் நாளைக்குள் கையெழுத்திடுவார்கள் என்று அவர் ஒரு மிகப்பெரிய பெருமையாக பேசி வருகிறார். ஆனால் நிஜத்துல கள நிலவரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சண்டை நிறுத்தம் கையெழுத்து அளவில் இருக்கும், ஆனால் பிரச்சனையாக செல்வதற்கு தான் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. குறிப்பாக இஸ்ரேல் இது சண்டையை நோக்கி தான், இந்த சண்டை நிறுத்தம் இருக்காது என்று அவங்க பதிவு செய்கிறாங்க. இதற்கு வலு சேர்க்கும் விதமாக நேற்று CNN அமெரிக்காவுடைய செய்தி நிறுவனம் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன தெரிய வருதுன்னா, ஈரான்ல இந்த யுரேனியம் எங்கெங்கெல்லாம் புதைச்சு வச்சிருந்தாங்களோ கிட்டத்தட்ட 1/2 டன் 500 கிலோ என்று CNN சொல்றாங்க. அதன் நுழைவாயில்களை மீண்டும் இடித்து அதனுள் சென்று எண்ணற்ற கன்னி வெடிகளை, நிலக்கன்னி வெடிகள், ஆட்கள் போன வெடிக்கக்கூடிய மிகப்பெரிய கன்னி வெடிகளை வரிசையாக வைத்துவிட்டு மேலே மீண்டும் காங்கிரீட்டுகளால் அதை மூடி உள்ளார்கள். யாரும் அவ்வளவு எளிதாக செல்ல முடியாத அளவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நாளாக உள்ளே யாரும் செல்ல முடியாதபடி அதிகமான பாதுகாப்பை பலப்படுத்துகிறார்கள் சொல்லி வெள்ளிக்கிழமை ஒரு ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்திருக்காங்க. சண்டை நிறுத்தம் விரும்புபவர்கள், நிஜமாக யுரேனியத்தை கொடுக்க விரும்புவார்கள் என்றால் ஈரான் இப்படி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி ஆழப்படுத்த வேண்டும், கன்னி வெடிகளை புதைக்க வேண்டும், காங்கிரீட்டுகளால் மூட வேண்டும் என்று அவர்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இந்த சண்டை நிறுத்தம் எல்லாம் வெறும் காகித அளவில் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு அணு ஆராய்ச்சி நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரான் மனம் முவந்து அந்த யுரேனியத்தை கொடுக்க முன்வந்தாலும் அமெரிக்கா தன்னுடைய முழு சக்தியை பிரயோகப்படுத்தி ஆழமாக செல்லக்கூடிய இயந்திரங்கள், தோண்டும் இயந்திரங்கள், நிபுணர்கள் 1000 பேரை கூட்டு வந்தாலுமே 2 வார காலம் எடுக்கும் அந்த யுரேனியத்தை எடுப்பதற்கு. அது மிகப்பெரிய சிக்கலான விஷயமாக ஈரான் நாளுக்கு நாள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் சொல்றாங்க. உண்மையாக அவனுக்கு யுரேனியத்தை கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் இப்படி அவன் பண்ணவே மாட்டான். நிச்சயமாக ஈரான் அணுகுண்டை நோக்கித்தான் நகர்வார்கள். இந்த சண்டை நிறுத்தம் ஒரு வீணான முயற்சி என்றுதான் நாம் பதிவணும். என்றாலுமே வருகின்ற நாட்கள் இதற்கான பதில் சொல்லும். வருகின்ற ஜூலை 4 இந்த சண்டை நிறுத்தத்தை பயன்படுத்தி வருகின்ற ஜூலை 4 இந்த ஈரான் உச்சபட்ச மதவெறியன், வெள்ளிக்கிழமை வெறியன் எலி கொமேனியின் உடல் மற்றும் அவனுடைய குடும்பத்தின் உடல், ஒருவேளை அவன் மகன் உடல் முஸ்தபா கொமேனியின் உடலும் இருக்கலாம். ஜூலை 4 ஆரம்பிக்கிறாங்க இறுதி ஒரு ஊர்வலத்தை. 5 நாட்கள் விழாக்களாக கொண்டாடுகிறார்கள். ஈரான் முழுவதும் பெரிய நகரங்களில் எலி கொமேனி உடல், குடும்ப உடல் பார்வைக்கு வைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஜூலை 9 அந்த எலி கொமேனியின் உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. ஈரானுடைய புனித நகரம் மாசாத் அப்படிம்பாங்க. அந்த நகரத்தில் வைத்து எலி கொமேனி, அவன் குடும்பம் மற்றும் ஒருவேளை முஸ்தபா கொமேனி உடலை அடக்கம் செய்யலாம். ஜூலை 9 அடக்கத்திற்கான நாள். அந்த விழா 4ஆம் தேதி துவங்குகிறதுன்னு சொல்லி இன்றைக்கு அதிகாரப்பூர்வ அறிக்கையை கொடுத்திருக்காங்க. சண்டை நிறுத்தத்தை பயன்படுத்தி உபயோகமாக நடக்கக்கூடிய காரியம் இது ஒன்றுதான் எனக்கு தெரிஞ்சு. இப்படியே விட்டா கொமேனியோட உடல் நிச்சயமாக மம்மியாக மாறிவிடும். இந்த ஒப்பந்தம் என்பது கிட்டத்தட்ட ஈரான் தரப்பு சாதகமான ஒப்பந்தமாக அமைந்துதான் இருக்கு. இந்த ஒப்பந்தம் என்ன சொல்றதுன்னா, நாளை கையெழுத்து போட்ட பிறகு 60 நாட்கள் தாக்குதல் எதுவுமே இருக்கக்கூடாது. 2 தரப்பிலுமே தாக்குதல் இருக்கக்கூடாது. இந்த யுரேனியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கடைசியில பேசலான் இருக்காங்க ஈரான்.
ஈரான் தொடக்கத்தில் யுரேனியத்தை பேச வேண்டாம், அதற்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் இருக்காங்க. தொடக்க காலத்தில் ஈரானுக்கு வர வேண்டிய பணங்கள், பிடித்து வைத்திருக்க பணங்கள் சொல்லப்போனா விமானமா கொண்டு போய் சேர்க்க வேணுங்கிறாங்க ஈரானுக்கு. இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு, யுஏஇ, யுனைடெட் அரபு எமிரேட், ஒரு மிகப்பெரிய விமானத்தில் முழுக்க பணங்களை நிரப்பி ஈரானுக்கு கொண்டு கொடுத்துள்ளது. அது யுஏஇ பிடித்து வைத்திருந்த பணம். இனிமேல் ஈரான் யுஏஇயை தாக்கக்கூடாது என்ற நிபந்தனையில் அந்த பணத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. இப்படி விமானங்கள் மூலமாக பிடிச்சு வைக்கப்பட்டிருக்க பணத்தை கொடுக்கணும், அது முதல்ல செய்யணும். இந்த துறைமுக முற்றுகையை 30 நாட்களுக்குள்ள அமெரிக்கா எடுத்துடணும். இந்த 60 நாள் சண்டை நிறுத்தத்தில் ஹொர்மோஸ் ஜலசந்தி என்பது போருக்கு முந்தைய நிலைமையில நிச்சயமா இருக்காதுன்னு ஈரான் பதிவு பண்றாங்க. போருக்கு முன்னால யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலாம் என்று இருந்தது போல ஹொர்மோஸ் ஜலசந்தி ஒருபோதும் இருக்காது. இனி அது ஈரான் மற்றும் ஓமன் சொல்படி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த கட்டளையின் கீழ்ப்படி தான் ஹொர்மோஸ் ஜலசந்தி இருக்குன்னு ஈரான்ல பதிவு பண்றாங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு வேணா கடைசியில யுரேனியத்தை பற்றி பேசலாம்னு சொல்லி ஈரான் சொல்றாங்க. இதெல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை. இந்த ஒப்பந்தம் இது 60 நாள் சண்டை நிறுத்தி இப்படிதான் பேச வேண்டும் என்று சொல்வது போல இருக்கிறது. இதுல ஒரே ஒரு நம்ம தரப்புல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, லெபனானை அடிக்க கூடாது. இது முதல்ல ஈரான் சொல்வது. லெபனானை நாங்கள் தனித்து விட மாட்டோம். நாங்கள் சண்டையிடும் போது, நாங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகும் போது எங்களுக்காக லெபனான் மக்கள் வந்தார்கள், ஹிசபுல்லா வந்தார்கள். அதனால அவர்களை நாங்கள் தனித்து விட மாட்டோம். இந்த சண்டை நிறுத்தம் அவர்களுக்கும் பொருந்தும் இருக்காங்க. ஆனா இஸ்ரேல் தொடர்ச்சியாக கடுமையாக லெபனானை தாக்கி கொண்டிருக்கு. இன்னைக்கு லெபனானுக்கான ஐக்கிய நாட்டு சபைகளின் தலைவர் ஆதாரப்பூர்வமாக எத்தனை பகுதி இடிக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, தினம்தோறும் லெபனான் தாக்குதலுக்கு உள்ளாகிறதுன்னு சொல்லி அவர் பதிவு செய்து உள்ளார். இன்னைக்கு அதை தாண்டி இந்த சண்டை நிறுத்தம் இருக்கிற சமயத்திலேயே இஸ்ரேல் இன்னைக்கு சனிக்கிழமை லெபனானில் உள்ள 20 கிராமங்களை மொத்தமாக அந்த மக்களை காலி செய்து ஜஹ்ரானி ஆற்று படுகைக்கு பக்கத்துல அனைவரும் போய்விட வேண்டும். உயிர் தேவைப்படுகின்ற எல்லோருமே ஜஹ்ரானி ஆற்று படுகைக்கு அருகே போக வேண்டும். இந்த தெற்கு லெபனானில் உள்ள 20 கிராம மக்களை இன்று காலி செய்ய அவர்கள் மொழியில நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அந்த மக்களும் அவர்களுக்கு பயந்து, இஸ்ரேல் ராணுவத்துக்கு பயந்து காலி பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் மட்டுமல்ல, அந்த பகுதியில் உள்ள லெபனான் ராணுவத்தினரும் பின்வாங்கி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்த முடியாது. இந்த சண்டைக்கு தேவையே இல்லாமல் லெபனான் கலந்துக்கிட்டு இன்னைக்கு அந்த மக்களை லெபனான் ராணுவமும் காப்பாற்ற முடியல, ஹிஸ்புல்லாவும் காப்பாற்ற முடியல. இன்னொரு பிரச்சனையாயிருக்கு. இத்தனை நாள் லெபனானுக்குள்ள கிறிஸ்துவ கிராமத்தை இஸ்ரேல் தாக்கவில்லை. இந்த தெற்கு லெபனான்ல கிறிஸ்துவ கிராமங்களை விட்டிருந்தாங்க. ஆனா இப்பொழுது கிறிஸ்துவ கிராமங்களையும் அழிக்கிறாங்க. ஏன்னா இந்த கிறிஸ்துவ கிராமத்தை அழிக்காதனால அதுக்குள்ள ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் உள்ளே புகுந்து அங்கே இருந்து இஸ்ரேல் வீரர்களை தாக்குதல் நடத்தியதால் வேற வழியே இல்லாம கிறிஸ்துவ கிராமங்கள் முற்றாக அழிக்கப்படுகிறது. அவர்களும் காலி செய்து ஜஹ்ரானி ஆற்று வரை போனோம். வடக்கு இஸ்ரேலிருந்து, இஸ்ரேலுடைய எல்லையிலிருந்து ஜஹ்ரானி ஆற்று படுகைங்கிறது 45 கிலோமீட்டர் வரும். நான் ஏற்கனவே பதிவு பண்ணேன். அது வரைக்கும் ஜஹ்ரானி ஆற்று படுகை வரைக்கும் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் தலைநகரை நோக்கி நகர்வார்கள் சொல்லி நான் பதிவு பண்ணியிருந்தேன். இன்னைக்கு அது உறுதியாயிருக்கு. ஜஹ்ரானி ஆற்றுப்படுக்கை வரைக்கும் எல்லோரும் போகின்றிருக்காங்க. ஏன் இந்த மக்களை காலி செய்ய சொல்கிறார்கள், ஏன் இந்த வீட்டெல்லாம் இடிக்கிறாங்கன்னா, இந்த இடத்துக்கு இஸ்ரேல் ராணுவம் செல்லும் போது ஸ்னைப்பர் பொசிஷன் பாங்க, நீண்ட தூரம் இருந்து சுடக்கூடிய ஆட்கள் உயரமான கட்டிடங்களில் மறைந்திருந்து இஸ்ரேல் ராணுவ வீரர்களை சுடுவதால் முதல்ல அந்த மக்களை
காலி பண்ண வைத்துவிட்டு அந்த உயரமான கட்டிடங்கள், அந்த 20 கிராமங்கள்ல எங்கெல்லாம் உயரமான கட்டிடங்கள் இருக்கோ அதை தாண்டி எந்த கட்டிடம் எல்லாம் சந்தேகத்துக்கு இடமான கட்டிடங்களோ அதை எல்லாம் இஸ்ரேல் விமானப்படை மூலமாக தரை மட்டம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள இஸ்ரேல் தரை வழி துருப்புக்களை உள்ள அனுப்புவாங்க. அதனாலதான் இந்த மக்களை காலி செய்ய சொல்வது. சென்ற வாரம் வரைக்கும் லெபனான்ல லித்தானி ஆற்றுப்படுக்கை கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் இஸ்ரேல் ராணுவம் பிடித்திருந்தாங்க. 31 இஸ்ரேல் ராணுவ மாவீரர்கள் உயிரை கொடுத்திருந்தாங்க இந்த ட்ரோன் தாக்குதல் பிற தாக்குதல்ல. அதுக்கப்புறம் எந்த ஒரு இஸ்ரேல் ராணுவ வீரரும் அவர்களுடைய உயிரை பறி கொடுக்கவில்லை. இஸ்ரேல் மக்களும் எந்தவித பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகவில்லை. நேற்று இசபுல்லா தரப்பிலிருந்து 3 ராக்கெட்டுகள் இஸ்ரேலை நோக்கி வந்துச்சு. அதை ஐக்கிய நாட்டு சபைகளும் உறுதி பண்ணியிருக்காங்க 3 ராக்கெட் வந்ததுன்னு சொல்லி. 3 ராக்கெட்டை விட்டு அதனால எந்த ஒரு இழப்பும் இஸ்ரேலுக்கு நடக்காம, ஆனா அந்த தரப்போட மக்களுடைய 3000 வீடுகள் இடிபடுவதுதான் இசபுல்லாவுடைய இந்த பயங்கரவாதத்தின் விளைவாக இருக்கு. அதனால ஈரான் இந்த லெபனானை தனித்து விட மாட்டோம் என்று சொன்னாங்க. ஆனா உலகம் பார்க்க லெபனானுக்கு அடி விழுகுது. அதை தாண்டி இன்றைக்கு 20 கிராமங்கள் காலியாகி அவர்களுடைய அன்றாட வாழ்வாதாரம் பறிக்கப்படுகிறது. ஈரான் என்ன பண்றாங்க இனிதான் பார்க்கணும். நிச்சயமாக இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் வாலாட்ட மாட்டார்கள். செய்தால் மிகப்பெரிய பின்விளைவு ஏற்படும் என்று தோன்றுகிறது. இதையெல்லாம் வச்சுதான் இந்த சண்டை நிறுத்தம் என்பது காகித அளவில் கையெழுத்து அளவில் இருக்கும், நிஜத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு. ஏன்னா சுருக்கமா பார்த்தோம்னா அந்த யுரேனியத்தை தருகின்ற எண்ணம் இந்த ஈரானுக்கு இல்லவே இல்லை. அணுகுண்டை நோக்கி தான் போறாங்க. இந்த லெபனான் என்பது உலகம் பார்க்க இஸ்ரேலால் அழிக்கப்படுகிறது. தினந்தோறும் பார்த்து கொண்டே தான் இருக்கோம். அதை தாண்டி ஹொர்மோஸ் ஜலசந்தி என்பது போருக்கு முந்தைய நிலைமைக்கு ஒரு காலம் மாறாதுன்னு சொல்லி ஈரான்ல தெனாவட்டமா சொல்லியிருக்காங்க. அதனால இந்த சண்டை நிறுத்தங்கள் என்பது ஒரு சில நாட்கள் இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா இந்த எலி கொமேனி உடல் அடக்கம் பண்ற வரை கூட இந்த சண்டை நிறுத்தம் இருக்குமா, அந்த எலி கொமேனியோட உடல் அடக்கம் பண்ணப்படுமா, நல்லடக்கம் பண்ணப்படுமாங்கிறதே சந்தேகம் என்றுதான் சொல்ல முடியும். இஸ்ரேல் தரப்புல இன்னைக்கு என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, தற்சமயங்கள்ல இனி ஈரான் மீது தாக்குதலை இஸ்ரேல் மட்டும் செய்வது போல திட்டங்களை வகுத்துக் கொள்வது, இந்த ட்ரம்பை நம்பாமல் ஈரானை அழிக்க இஸ்ரேல் மற்றும் தனித்து சண்டையிடுவது என்று முடிவு பண்ணியிருக்காங்க. அதே போல யுரேனியத்தை தரவில்லை என்றால் இஸ்ரேல் அதை முற்றாக அழிக்கும் என்று ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாங்க. நன்றிகள்.